பிடிக்கிறது? டேய், இந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்க, துரைக்கிட்ட போவோம். நானே வரேன், நான் வரேன். வாங்க. இந்த பொண்ணு நம்ம காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தா, புடிச்சிட்டு வந்துட்டோம். யாரு நீயே? எங்க கூடாரத்துக்கு எதுக்கு வந்த? உங்க கூட இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போற? உங்க வாழ்க்கை முறைய, உங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகை மூலமா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தலான்னு வந்தேன். அப்படி செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும் பொண்ணு? அரசாங்கத்துக்கு உங்களை பத்தி தெரிய வருங்க. உங்க கூடாரத்துக்கு ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் இந்த வசதி எல்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க சிறு தொழில் செய்ய விரும்பினா உங்களுக்கு பண உதவியும் செய்யும். உங்களுக்கு ஆதரவாவும் இருக்கும். யாருடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. எங்களை காப்பாத்துற இந்த காட்டு தெய்வம் தான் ஆதரவு. எவ்வளவோ நம்பிக்கையோட நான் உங்க கூடாரத்துக்கு வந்திருக்கேன். உங்க கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. பிளீஸ், என்ன நம்புங்க. துரை, இந்த பட்டணத்து துரசாணி பேச்ச நம்பாதீங்க. இது நம்ம கூடாரத்துக்குள்ள வந்துச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது செய்வேனே தவிர என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. தயவு செஞ்சு என் பேச்ச நம்புங்க. பெரியவங்க நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கணும். பொம்பளை பிள்ளை, எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு உங்கள ஒருத்தியா இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். துரை, இந்த பட்டணத்து துரசாணி நல்லவங்களா தெரியுறாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கட்டுமே. இவ சொல்றத ஒத்துக்கூடாது. அவசரப்பட்டு அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் பெரியவர் நீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க கூடாரத்துக்கு வந்தவங்கள அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறதா உங்க கலாச்சாரம்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். பகையாளி கூடாரத்துக்குள்ள வந்தா பாம்பு மாதிரி சீறி உயிரெடுக்கிறது மட்டுமில்ல, பாசத்தோட வர்றவங்களை நெஞ்சோட அணைச்சு அரவணைக்கிற ஜாதி எங்க ஜாதிம்மா. செவ்வந்தி, இந்த பொண்ணு உன் கூடாரத்திலே தங்க வச்சு அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோ. இந்த பொண்ணு என்னையில இருந்து நம்ம கூட தான் இருப்பா. இவளை நம்மள ஒருத்தியா பாத்துக்கணும். இது ஏன் ஆன? நான் தப்பு பண்ணி தர, என்னை காப்பாத்துக்கு தர, என்ன மன்னிச்சிருக்கு தர. நாச்சுரா, நாங்க பாம்புகளை புடிச்சு டவுன்ல வித்து காமிச்சு காசு சம்பாதிக்கலாம் ஆசைப்பட தர. அது எனக்கு அடிச்சு தர. நீங்க தான் மருந்து கொடுத்த. தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ நம்ம குலதேவதைக்கு துரோகம் பண்ணிட்ட. அதனாலதான் தாயே உனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. உனக்கு நான் மருந்து போட மாட்டேன். சாவுதான் உனக்கு சரியான தண்டனை. இதுக்கு மேல இந்த தப்ப நம்மள யாரு செஞ்சாலும் சரி, இதுதான் தண்டனை. சிங்கம், இந்த துரோகியோட பணத்தை புதைச்சிரு. சரி துரை, வாங்கடா. தூக்குங்க. வாங்க துரசாணி.
செவ்வந்தி யாரு இந்த துரசாணி? மான்குட்டி மாதிரி இருக்கா? ஏய் மான் குட்டிக்கு என் குட்டினா வாய் உடைச்சிருவேன். ஏய் வந்தது சும்மா திரும்பி போறதுக்கு இல்ல, மல்லு காட்டுறதுக்கா? உன்னை தோக்கடிச்சு கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக. அவ்வளவு கொழுப்பேறிச்சு உடம்புல. ஏய் 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 செவந்தி ஏய் செவந்தி என்ன இது புடி. செவந்தி உனக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் ஆகல. எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டீங்க? துரசாணி ஆம்பளையா பிறந்தவன் எவனா இருந்தாலும் ஒரு பொண்ண கட்டிக்கணும்னா அவ கூட மல்லு கட்டி தோக்கடிக்கணும். இது எங்க சாதி வழக்கம். சாதி வழக்கமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. வாங்க துரசாணி. ஓ காட். இந்த குடி துரசாணி. என்னது இது? இது நாட்டு சாராயம். குடிச்சா எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது வேண்டாம், இந்த தேனே போதும். துரசாணி அந்த காட்டு தடியனை தோக்கடிச்சதால நான் தப்பிச்சேன். இல்லனா அந்த எருமைய கட்டிக்கிட்டு காலம் பூரா அழுதுட்டு இருந்திருப்பேன். சமயத்துல கம்ப வீசி என்ன காப்பாத்துன. உன்னை மறக்க மாட்டேன். நான் உதவி பண்ணலனாலும் நீ தான் ஜெயிச்சிருப்ப. உன் அடிக்கும் உதைக்கும் யாரும் நிக்க முடியாது. அப்படி சொல்லாத துரசாணி. அதுக்கு ஒருத்தர் இருக்கான். யார் அது? சிங்க. அவன் புடி உடும்பு புடி. நிஜமாவே அவன் சிங்கம் தான். நீ அவன் மேல ஆசை வச்சிருக்கியா? அப்போ சண்டை போட்டு தோத்து போ. நான் செத்து போவேனே தவிர தோத்து போக மாட்டேன். அவனை ஜெயிச்சுதான் கட்டிக்கணும். சரிதான். அது சரி, நீங்க நாக பக்தர்கள் தானே? உங்க குடாரத்துல நாகசாஸ்திரம் இருக்குல்ல? எங்க இருக்கு? செவந்தி எழுந்துரு.